அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். ஆகஸ்ட் 15 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆன்லைன் மினியா ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி தமிழ் கொஷின் பேங்க்ல ஒரு ஆஃபர் அப்படின்றது அனௌன்ஸ் பண்றோங்க. இந்த ஆஃபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் உள்ள வரை அப்படின்றது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த ஆஃபர் அப்படின்றது என்னன்றது முதல்ல நான் சொல்லிடுறேன். புக்குடைய எம்ஆர்பி ரேட்ல இருந்து 100 rupees அப்படின்றது டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். அட் த சேம் டைம்ல கொரியர் சார்ஜஸ் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்றது சொல்றேன். புக்குடைய எம்ஆர்பி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600, அதில் உங்களுக்கு 100 rupees வந்து லெஸ் பண்ணி 500 rupeesக்கு இந்த புக் அப்படின்றது உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. இந்த புக்கை பற்றின ரிவ்யூ வீடியோவை நான் பேக் சைடில் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த புக்கை நீங்கள் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆன்லைன் மீனியா பொதுத்தமிழ் வினா வங்கி புதிய சமச்சீர் அடிப்படையில் ரெடி பண்ணது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. இது டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, விஏஓ, குரூப் 4, குரூப் 7, குரூப் 8 அண்ட் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 10,000க்கும் அதிகமான கேள்வி பதில்களை இதில் அடங்கியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ உள்ளக்கில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு இயல் வாரியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. இப்போ இயல் 1 அப்படின்னா இயல் 1 தமிழ் தேன் அப்படின்ற பாடத்துக்கு 100 கேள்விகள் அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு இயல் வாரியாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கொஷின் பேங்க் அப்படின்றத ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அமுத தமிழ் அப்படின்றது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அணி நிழல் காடு, நாடு அதை நாடு அப்படின்றது மாதிரி 7ஆம் வகுப்பு இந்த சைடில் இருக்குது. ஓகேங்களா, 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் வாரியாக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து 8ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் இன்பம், இயல் 2 ஈடில்லா இயற்கை. இப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கோம்னா 8ஆம் வகுப்பு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அடுத்தது 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பில் அமுத என்று பேர் அப்படின்றது மாதிரி முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் அப்படின்றது மாதிரி எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து 10ஆம் வகுப்பு, அதுக்கடுத்து 11ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய யூனிட்டு, 12ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயல் வாரியாக தான் நம்ம எடுத்திருக்கோம். இயல் வாரியாக இருக்கிறதுனால நல்லா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து சிறப்பு பகுதிகள், தமிழ் சிறப்பு பகுதிகள் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கோம். இந்த திருக்குறள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூலாசிரியர்கள், நூல்கள், தமிழ்மொழி, கூற்றும் கூறியவரும், மேற்கோள்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள், அடைமொழியால் குறிக்கப்படுகின்ற நூல்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாகவும் நம்ம ஒரு சில தலைப்புகளை வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னாலும் ஓரெழுத்து ஒருமொழி, புகழ்பெற்ற நூலாசிரியர்கள், நூல்கள் அப்படின்றது மாதிரி சிறப்பு பகுதிகளை நம்ம என்ன பண்ணிக்கோம்னா இந்த புத்தகத்தில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து உள்ளக்கில் எப்படி நம்மளுடைய கொஷின்ஸ் எப்படி எடுத்திருக்கோம், எப்படி நீங்கள் அதை எப்படி நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ 6ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் வகுப்பில் முதல் பருவம் இயல் 1 அப்படின்றது மாதிரி. சரிங்களா, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறத ட்ராக் பண்ணுறது மாதிரி ஒரு பேஜஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா, அதாவது எந்த டேட்டில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டேட்டை போட்டுட்டு எத்தனை நாள் ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத நோட் பண்ணி நீங்கள் படிக்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறோம்னா இந்த பேஜஸை நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. இது முதல் பருவம் இயல் 1 அப்படின்னா முதல்ல வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாத்தையுமே கொஷின்ஸ் ஃபுல்லாத்தையுமே முதலே கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஃபுல்லாத்தையும் முதல்ல கொடுத்துருவோம். ஆன்சர் வந்து முதல்ல வராது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்குறது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 100 கேள்விகளுக்கான ஆன்சர் அப்படின்றது கீழே ஆன்சர் கீ அப்படின்றது கொடுத்துருவோம். ஓகேங்களா, இது எப்படின்னா டபுள் டைம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் OMR வச்சு டெஸ்ட் அடித்து பார்க்குறீங்க. டெஸ்ட் அடித்து பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் கீயை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு இயலுக்குமே நம்ம இதே ஃபார்மேட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு ஃபுல்லாமே இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இயலுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ், ஓகேங்களா, இந்த இயல் வாரியாக வந்து 100 கேள்விகள் அடித்து பார்க்குறது மாதிரி இங்கே தமிழகத்தில் வந்து தமிழ் கொஷின் பேங்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பம். ஓகேங்களா, நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இது டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலையிலிருந்து நம்ம இந்த கொஷின் பேங்க் ரெடி பண்ணுறதுனால இது பக்காவாக உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகே, அப்படியே பாருங்கள். இப்போ 2வது இயல்னா அதுக்கான ஆன்சர் கீ. இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு எல்லாமே வந்து இதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணதுனால
உங்களுக்கு வந்து டெஸ்ட் அடித்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் கொஷின் பேங்கை பொறுத்தளவில் ஆன்லைன் மினியை ரெடி பண்ண தமிழ் கொஷின் பேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயலுக்கு 100 கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது 100 கேள்வினா எப்படி எடுத்திருப்போம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரி வரியாக கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு வரி வரியாக கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க. நீங்கள் வந்து என்னன்னா புக்கை நீங்கள் படிச்சுட்டு வந்து நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபீல் கிடைக்கும். அதாவது இவங்க வந்து ஒரு லைன் கூட விடாமல் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அதே மாதிரி சார் எனக்கு படிக்க டைமே இல்லை, கடைசி நேரத்தில் ஒரு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, படிக்க டைமே இல்லை சார், எனக்கு வந்து டெஸ்ட்டாக தான் அடிச்சுட்டு போகணும் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த இதுக்கு பயன்படும். ஏன்னா நாம் எடுத்துக்கிறது எல்லாமே வரி வரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா, வரி வரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள்னால உங்களுக்கு வந்து இதை படித்து பார்க்கும்போது தெரியும். படிச்சுட்டு நீங்கள் வந்து அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆஹா எல்லா இதுலேயுமே கொஷின் எடுத்திருக்காங்களே அப்படின்ற அந்த தாட்டை வந்து கிரியேட் பண்ணுறது மாதிரி தான் இந்த கொஷின் பேங்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இடையில உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி சில இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா, இதே மாதிரி தான் நம்ம 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே உங்களுக்கு இதே ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்கோம். அப்படின்றதுனால ஒவ்வொரு வரி வரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்றதுனால டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒவ்வொரு மாணவர்கள் கையிலேயே இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. சரி, இதில் ஃபுல்லாமே வந்து இப்படி தான் வரி வரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்றதுனால உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். சரிங்களா, எஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 12th அப்படின்னா 12th இருக்கக்கூடிய அதே மாதிரி தான், சேம் தான். எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வரி வரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். கேள்விகளுக்கு அப்புறம் அதற்கான ஆன்சர் கீ அப்படின்றது மாதிரியே கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இப்போ 12th தமிழ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சிறப்பு பகுதி அப்படின்றத நம்ம பின்னாடி ஆட் பண்ணியிருப்போம். சிறப்பு பகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருக்குறள். இப்போ இதில் வந்து ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் குறள்கள் இருக்கோ அதை ஃபுல்லாத்தையுமே உங்களுக்கு புத்தகத்திலேயே என்ன பண்ணிட்டோம்னா ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா திருக்குறளில் இருந்தும் கேள்விகள் கேட்குறாங்க, நம்ம தமிழ்லேயும் வருது, யூனிட் 8 பகுதியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்றது சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தவிர்த்து கேட்குறாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா திருக்குறளையும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா, அப்போ இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரே இடத்துலையும் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது தமிழ் படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 8 அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்ற சிலபஸை கவர் பண்ணுறதுக்கும் இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த இயல்வாரியாக எடுக்கப்பட்ட அந்த திருக்குறளை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். அந்த அதிகாரத்தின் கீழே என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே உங்களுக்கு இதிலேயே தொகுத்து நம்ம எல்லாத்தையுமே ஒரே இடத்துலையே கொடுத்துருக்கோம். அப்படின்றதுனால உங்களுக்கு பக்காவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்போ அதே மாதிரி அடுத்த தலைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல்கள் அப்படின்றது மாதிரி. இப்போ இது ஃபுல்லாமே சிறப்பு பகுதிகள் தான். சரிங்களா, சிறப்பு பகுதிகள் அப்படின்றது மாதிரி ஓவராலாக எல்லாத்தையுமே ஒரே இடத்துலையே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 706 பேஜஸ் அப்படின்றது மாதிரி இருக்குது. சரிங்களா, 706 பேஜஸ் ஃபுல்லாமே ஒரு பின்னாடி ஒரு 200 பேஜஸ் கிட்ட வந்து உங்களுக்கு சிறப்பு பகுதிகளாக தான் இருக்கும். சரிங்களா, 200 பகுதி 200 கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஆமாம் 200 பக்கங்களுக்கு மேலே உங்களுக்கு சிறப்பு பகுதிகளாக தான் இருக்கும். ஓகேங்களா, கொஷின்ஸும் இருக்குது, அட் த சேம் டைமில் உங்களுக்கு சிறப்பு பகுதிகளில் இருக்கக்கூடியது சிலபஸை கவர் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள எடுத்து வச்சுருக்கோம். அப்படின்றதுனால இது உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இந்த புத்தகத்தினுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. சரிங்களா, 600 அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். இதை ஒரு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு நம்ம பண்ணித்தரோம். ஓகேங்களா, என்ன மாதிரி ஆஃபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட புத்தகத்தினுடைய விலையிலிருந்து 100 ரூபாய் அப்படின்றது டிஸ்கவுண்ட் பண்ணியும் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இல்லாமலும் இந்த ஆஃபர் அப்படின்றது கொடுக்குறோம். இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக்கை ஆர்டர் பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து நீங்கள் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் கட்டலாம். இந்த 3 இதில் நீங்கள் பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலை கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்களுக்கு அனுப்பி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆஃபர் அப்படின்றது ஸ்டாக் உள்ள வரை அப்படின்றத மட்டும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.